வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 30/7/2026 தேர்ஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு கன்ஃபர்மேஷனுக்காக, அதாவது என்ட்ரி எடுக்கிறதுக்காக அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட கலர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அந்த கலர் க்ரீனாக இருந்துச்சுன்னா லோவில் இருக்கிற கால் சைடும், ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹையில் இருக்கிற புட் சைடும் நாம் என்ட்ரிக்கு போவோம். அதுதான் நம்மளோட ரூலாக நம்ம கடந்த 4 மாதமாக வீடியோ போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த 4 மாதமாகவும் நம்ம இதை தான் பின்பற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட அந்த கேண்டில் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீனு. ஸோ அதோட லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,187. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 காலு, 24,200 புட்டு. அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி இங்கே 6 லைன் மார்க் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எந்த ட்ரேடுமே எடுக்க மாட்டோம். கரெக்டாக அந்த 9:30க்கு ரவுண்ட் நம்பரில் என்ட்ரி எடுக்க சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 150 அப்படிங்கிறது நமக்கு என்ட்ரி ப்ரைஸு. அங்கேருந்து நம்மளோட கான்செப்ட் படி 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் டார்கெட்டு. ஸோ 110ங்கிறது எஸ்எல்லு, 190 அப்படிங்கிறது நமக்கு டார்கெட். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே 150 என்ட்ரி எடுத்திருந்தோன்னா சின்னதாக கீழே இங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்டு கீழே இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி எக்ஸாக்டாக போய் நம்மளோட டார்கெட்டான அந்த 190 இங்கே எக்ஸாக்டாக டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீனு. ஸோ அதை வச்சு 9:31க்கு என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு ஹிட்டு. அதை நாம் சொல்லிடுறோம். நம்மளோட கான்செப்ட் படி டார்கெட்டு ஹிட்டுனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டுனாலும் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் நம்ம சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த மாதத்தோட கடைசி டே ட்ரேடிங் டேயில். ஸோ நாளைக்கு நான் இந்த மாதத்தோட ஓவரால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி எத்தனை நாள் டார்கெட்டு கிட்டு, எத்தனை நாள் ஸ்டாப் லாஸ் கிட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டுடுறேன். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி நாம் குறைஞ்சது ஒரு 2 or 3 டேஸாவது ப்ராஃபிட்டில் தான் இந்த மாதத்தில் இருக்கோம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட கான்செப்டை பற்றி நல்லா இன்டெப்த்தாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நாம் எந்த ஸ்ட்ரைக்கில் என்ட்ரி எடுக்கிறோமோ, அதாவது இப்போ நம்ம 24,200 150 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருக்கோம். நம்ம எப்போதுமே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், நம்மளோட பலவீனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோமோ, அதே மாதிரி எதிரியோட பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறதும் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் 24,200 புட்டில் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் இங்கேயுமே 6 லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைன் மார்க் பண்ணுறதுலாம் ரெகுலராக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும். இங்கே லோவை பிரேக் பண்ணி மேலே போனாலும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலரு, இது இவனோட ஆப்போசிட் இருக்கான் பாருங்கள், 24,200 காலு, அவனோட லோ. ஓகேவா? அவனோட லோக்கு மேலேயே போகாமல் அங்கேருந்து சஸ்டெயின் ஆகி கீழே இந்த இடத்துல பாருங்கள் அவனோட லோவை பிரேக் பண்ணிட்டான் கீழே. ஓகேவா? அப்போ இவன் ஃபர்தராக புட் சைடு ஃபுல்லாக வீக் ஆகிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நாம் அந்த வகையிலையுமே 9:30க்கு என்ட்ரி போகாமல் வெயிட் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட் என்ட்ரின்னு சொல்லுவோம். டிஸ்கவுண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த 9:30க்கு கரெக்டாக இங்கேயே என்ட்ரி எடுக்காமல் கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணி இந்த இடத்துல 120ல் எடுத்திருந்தீங்கனாலும் நமக்கு 160ல் என்ட்ரி, டார்கெட்டு கிட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வரும். நமக்கு நிஃப்டி ஸ்பாட் சார்ட்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இங்கே ஒரு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய டார்கெட்டு கிட்டு. திரும்ப நம்ம இன்னொரு என்ட்ரி, அதாவது 40 பாயிண்ட் டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரிக்கு ட்ரை பண்ணியிருந்தோனாலும் இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக ஒரு 130லேருந்து இங்கே ஒரு 170, ஒரு 1 ஹவரில் நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ்
நமக்கு டார்கெட்டு கொடுத்துருக்கு. கரெக்டாக பாருங்கள், இந்த ஆவரேஜ் லைன் ஓகேவா, இந்த 132ங்கிறது ஆவரேஜ் லைனு, அங்கேருந்து தான் சூப்பராக போயிருக்கான் ஓகேவா. அந்த டைமுக்கு இவனோட ஆப்போசிட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து சஸ்டெயின் ஆகி மேலே போக முடியாமல் பிரேக் அவுட் ஆகி திரும்ப கீழவே வந்துட்டான். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட் படி நாம் எந்த ஒரு வால்யூம், இண்டிகேட்ரு, ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த நியூஸையும் பேஸ் பண்ணாமல், பியூராக வந்து மேக்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேடு பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து கற்றுக்கணும், இது மூலியமாக நீங்கள் ட்ரேடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு இந்த 15 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆவரேஜ் லைனு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இதுக்கெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சு அங்கே நமக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா அந்த 10, 11, 12, 1, 2 இந்த டைமில் வந்து என்ட்ரிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், டைமு 12, கரெக்டாக இவனோட ஆவரேஜ் லைன் 132, இந்த கால் ப்ரீமியம் 140. இங்கேருந்து ஆக்சுவலாக இங்கே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 12 o'clock 130லேருந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 200க்கு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே 130லேருந்து 200க்கு போயிருக்கு. ஸோ இந்த ஆவரேஜ் லைனு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை இதுக்கெல்லாம் நீங்கள் சம்மந்தம் இல்லை, நான் வந்து 5 புள்ளி 10 புள்ளி தான் பிடிப்பேன், நீங்கள் இன்னமும் அப்படியே இருக்கீங்கன்னா அது உங்களோட விருப்பம். பட் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் வெறுமனை சொல்லாமல் நம்மளோட அந்த முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதுலேயும் சில பேர் நினைக்கலாம் முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு சொல்கிறது யார் வேணாலும் ஈஸின்னு. நேற்று முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு சொல்லிட்டோன்னா அதுதான் இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை போய் இன்றைக்கி தாராளமாக வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டெலகிராமில் வந்து ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. பொறுமையாக எப்படி ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சைக்காலஜியை நிறையா சொல்லி கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ ஃபோன் பண்ணியோ இந்த கான்செப்ட் சம்மந்தமாக நீங்கள் டீட்டெயில் விசாரிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். நாம் எப்போதுமே வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கவர்ச்சிகரமாக நிறையா இதெல்லாம் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுல எனக்கு எப்போதுமே உடன்பாடு கிடையாது. நாம் எப்படி வீடியோ போட்டாலும் மொபைலில் தான் போடுறோம். கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, ரொம்ப ஹெல்த்தாக இருக்குதா, ஒர்த்தாக இருக்குதா, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ பிகினராக இருக்கவங்க, நிறைய லாஸில் இருக்கவங்க, ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு ட்ரேடு பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது, சார்ட்டு எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சார்ட்டு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிடும். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஒரு மாயையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வரும் போகும் நிறைய பேர்த்துக்கு போய்கிட்டே மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணணும். அந்த சிஸ்டத்தை நீங்கள் எந்த கிளாஸில் போய் படித்தாலும், யார் சொல்லி கொடுத்தாலும் நீங்களாக உருவாக்குற வரைக்கும் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ நான் வந்து சைக்காலஜி சம்மந்தமாக ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சைக்காலஜி வந்து சொல்லி நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வந்து தோல்வி அடைகிறதுக்கான மிக முக்கியமான 5 காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் சொல்லியிருக்க 5 விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஸ்ட்ரிக்டாக வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.